Hello, my dear warriors. Good morning. Good morning. Tell me whether the audio and video is clear. Good morning, Basangla. See, ஆட்டோ ஏதோ ஒரு பேர் கேட்டிருக்காங்களா என்னென்னு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும். சூப்பர் கொஷின். குட் 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 குட். எஸ், ஓகே. காலையிலேயே ஒரு பயம்படுத்திடுச்சு, கேமராலாம் ஆன் ஆகாமல். சின்ன ப்ராப்ளம், என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, வி ஜஸ்ட் காட் இட், வி ஆர் பேக். ஓகே, ரைட் சூப்பர். டவுட்டு மோனோகாட்சியம் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். எஸ், வெல்கம் பசங்களா, வெரி குட் மார்னிங். சூப்பர் டூப்பர் செஷன். லோடிங்கா? I am audible? Audio video clear இருக்கா? Just let me know audio and video is clear. Yes, good morning. Attendance mark பண்ணுங்க கடகடனே. பசங்களா, நிறைய பேர் என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்தினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வீடியோ முடிய லேட் ஆகுது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைவு எண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாயங்காலம் கமெண்ட் பண்ண போகிறீங்க எல்லாருமே. சரியா? நான் கவனிக்கிறியா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ண போகிறேன். சூப்பர், குட். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் கடகடனே. திவ்யா, சௌமியா, அச்சியா, யாமினி, ஸ்ருதிகா. என்னடா கேர்ள்ஸாக தான் இருக்காங்க, பாய்ஸ் எங்கடா? திவ்யா, ஆஷிகா, ஜனனி, பார்த்த சாரதி, ஸ்ருத்திகா, தீபிகா, ஓகே, முகமது, ஆயிஷா, ஷாம்லா, சிவபாரதி, பிரேம்குமார், ஹேமந்த், அபிஷேக், எஸ்கே, பிரதாப், லக்ஷனா, தர்ஷனா, திவ்யா, தார்னேஷ், ஜோஷ்வா, தருண், பிரசன்ட், ஹர்ஷா, தர்ஷினி, சாதனா, நக்ஷத்ரா, குட். பிரேம், நிஷிகா, கார்த்திகேயன், பிருந்தா, ஆராதனா, சஹானா, ஹர்ஷினி, சமீரா, விஸ்வா, ஓகே, மோசஸ், அனிருத், ஓகே, ரைட். தட்சு, ரித்விக், கலைமரன், அடுத்து ஜஷ்வந்த், இனியா, ஓகே, ஆஷிக், யஷிகா. குட், சூப்பர்ப்பா. வெல்கம் டு த செஷன் மை டியர் காய்ஸ். சூப்பர் டூப்பர். வெல்கம் டு த செஷன். ஓகே, குட் மார்னிங். ஸோ எல்லோரும் அதிகாலையில் சூப்பராக எழுந்திரிச்சு சூப்பராக வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் குட், வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? சூப்பராக இப்போ பார்க்க போகிறோம். ஹேவ் யூ சீன் தட்? இன்றைக்கி நம்ம 100 ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் இன்னும் ஒரு வாரத்தில் ஏர்லி மார்னிங் லைவ் வாட்சஸ் 500க்கு மேலே நம்ம ரீச் பண்ண போகிறோம். சரியா? ஏர்லி மார்னிங்கில் லைவ் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே. இது யாரால தான் நடக்கும்? உங்களால் மட்டும்தான் நடக்க போகுது. நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்ல போகிறது மூலமாக தான் இது நடக்க போகுது. ஸோ தினம் காலையில் நம்ம 6 மணிக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். தட் இஸ் ஈஸி தானே, சீக்கிரமாக அட்டென்ட் பண்ண முடியல. 6 மணிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு கிளாஸோட பிடிஎஃப்பும், ரைட்டா? பிடிஎஃப் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸோட பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போது. ஸோ எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதானது என்னோடய வீடியோ நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கேன் புக் பேக் பிடிஎஃப் அப்படின்னு. அதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த புக் பேக் கொஷின் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், புக் பேக் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிவிஷன் கோர்ஸ், ரைட்டா? ரிவிஷன் கோர்ஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ணேன்னா உடனே ஜாயின் பண்ணிவிடு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் சூப்பராக ஃபிசிக்ஸ், அதாவது இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ 3 மந்த்ஸ்க்கு வெறும் 900 rupees. அது எல்லாத்தையும் கவனமாக சூப்பராக படிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, பயங்கரமாக குளிருது. யாருக்கெல்லாம் குளிருது? யாரோட பிளேஸ்லலாம் பயங்கரமான குளிர் அப்படின்னு
இங்கெல்லாம் பயங்கரமாக குளிருது. என்னாலாம் இருக்கவே முடியல. காலையிலே கோல்டு ஆகிடுச்சு. ஏன்னா எஸ், காலையிலே பயங்கரமாக கோல்டு. ஓகே, ரைட், சூப்பர். தமிழ் மீடியம் பசங்களுக்காக ஒரு விஷயம், ஹோலாகவே நாங்கள் எல்லாருமே தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து பிடிஎஃப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, வி ஆர் கோயிங் டு டு இட். மதுரையா அண்டார்டிகா மாதிரி இருக்கா என்ன? குளிராக இருந்தாலும் செய்கிறோம். எஸ், கண்டிப்பாக. எஸ். சரி, ஆரம்பிக்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட் அஸ் ஸ்டார்ட் த செஷன். சரியா? இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு எல்லா கொஷின்லையும் கீழே ஆன்சரோடு சேர்ந்துருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதோட சேர்ந்தே படிக்க போகிறோம். சரியா? எனக்கு வேறு என்ன அப்படின்னா தும்மல், இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தும்மலாக வந்துகிட்டே இருக்குது. சரியா? ரைட், கவனிங்க. அதாவது ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம்மாக இருந்தாலும் அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? மோனோகாட் பிளான்ட் எதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்காது ஜென்ரலாக. அது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும், ஈஸியாக உடஞ்சிடும். கேம்பியம் இஸ் ஒன்லி ஃபார் த பிரான்ச்சஸ், அதில் பிரான்ச்சஸ் இருக்காது, அவ்வளோதான். சரியா? டவுன்லோட்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? இன் லீச் லோகோமோஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை. அப்போ என்ன ஆன்சர் இதுக்கு? இதோட ஆன்சர் என்ன? லீச்சில் லோகோமோஷன் எது வழியாக நடக்குது? லீச் த லோகோமோஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை. லீச்சோட லோகோமோஷன் எது வழியாக நடக்குதுப்பா? லீச்சோட லோகோமோஷன் எதில் இருக்கு? லீச்சோட லோகோமோஷன், இதுக்கு ஆன்சர் நன் ஆஃப் தி அபவ். ஆனால் லீச் அண்ட் லீச்சோட லோகோமோஷன் த்ரூ எது மூலமாக லீச் நடக்க போகுது? எது மூலமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரப்போகுது? கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். ரைட்டா? மசில்ஸ் கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷன் ஆகிறது மூலமாக மசில்ஸ் இப்படி உள்ளே வந்து நகர்றது மூலமாக இருக்கக்கூடியது. ஓகே, ரைட். அடுத்தது செக்மெண்ட் ஆஃப் லீச் ஆர் நோன் அஸ் மெட்டாமஸ். ரைட்டா? மெட்டாமஸ் அல்லது சோமைட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? மெட்டாமியருங்கிறது இது நம்மளோட லீச்சோட செக்மெண்ட்ஸோட பேர். சரியா? லீச்சோட செக்மெண்ட்டோட பேர் மெட்டாமியர். நெக்ஸ்ட், ஃபேரிங்லியா கேங்லியன் இன் லீச் இஸ் அ பார்ட் ஆஃப். ரைட்டா? ஃபேரிங்லியா கேங்லியன் இன் லீச் இஸ் அ பார்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். கரெக்டா? ரைட்டா? இட் இஸ் அ நர்வஸ் சிஸ்டம். எதுப்பா? ஃபேரிங்லியா கேங்லியன் இஸ் அ லீச்சோட எந்த பார்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இட் இஸ் அ நரம்பு சம்மந்தப்பட்டது. இட் இஸ் அ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இட் இஸ் நர்வஸ் சிஸ்டம். த பிரைன் ஆஃப் லீச் லைஸ் அபவ் த, எங்கே இருக்க போகுது பிரைன்? எங்கே இருக்க போகுது? ரைட்டா? நம்ம லீச்சோட பிரைன் எங்கே இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க. லீச்சோட பிரைன் எங்கே இருக்க போகுது? அபவ் த ஃபேரிங்ஸ். ரைட்டா? ஃபேரிங்ஸுக்கு மேலே இருக்க போகுது, அபவ் ஃபேரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வீடியோ வருதுல, லோடிங்லாம் இல்லையே? இட்ஸ் லோடிங், கமிங். வீடியோ கரெக்டாக தான் இருக்குது. அபவ் ஃபேரிங்ஸ். த பாடி ஆஃப் லீச் ஹேஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. பாடி ஆஃப் லீச், லீச்சோட பாடியில் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது? லீச்சோட பாடியில் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது? தெர் ஆர் 33 செக்மெண்ட்ஸ். 33 செக்மெண்ட்ஸ். 33 செக்மெண்ட்ஸ், 32 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து மேமல்ஸ் ஆர் டேஷ் அனிமல்ஸ். மேமல்ஸ் எல்லாத்தையும் என்ன அனிமல்ஸ்னு சொல்ல போகிறாங்க? வார்ம் பிளட்டா கோல்டு பிளட்டா? ஏன் வார்ம் பிளட் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ரைட்டா? மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட் அனிமல்ஸ். வார்ம் பிளட் அனிமல்ஸ்னால் என்ன அர்த்தம்? இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின் நான் சொல்லிக் கொடுத்தேன். யாரெல்லாம் என்னோட கிரியேட்டிவ் கொஷினில் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னு தெரியல, அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் வார்ம் பிளட் அனிமல்ஸ்? யாரை வார்ம் பிளட் அனிமல்னு நம்ம சொல்ல போகிறோம்? எதனால அதை வார்ம் பிளட் அனிமல்னு சொல்கிறோம்? ரைட்டா? ஏன் வார்ம் பிளட்டு? அதாவது இட் மெயின்டைன்ஸ் இட் டெம்பரேச்சர். ரைட்டா? பாடி டெம்பரேச்சரை சரௌண்டிங் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற போகிறதில்ல, அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வச்ச போகுது. ரைட்டா? தே கேன் அடாப்ட் டுவர்ட்ஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். இல்லை என்ன சொல்லலாம்? தே மெயின்டைன்ஸ் தேர் பாடி டெம்பரேச்சர். நீங்கள் இப்போ குளிராக இருக்குன்னு நம்ம பாடி கூல் ஆகிடுமா? கூல் ஆகுது. இப்பயும் நம்ம பாடி அதே 98 டிகிரி செல்சியஸ் இருக்க போகுது. இதே நம்ம வெயில் காலத்தில், அப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கும். அப்போ எப்படி இருக்க போகுது? அப்பயும் நம்ம பாடியில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படியே தான் இருக்க போகுது. வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் நம்மளுடைய பாடி எப்பயுமே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வார்ம் பிளட் அனிமல்ஸ். சரியா? வார்ம் பிளட் அனிமல்ஸ் என்ன பண்ண போகுது? இடத்துக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் மாறாது. கீப்ஸ் தேர் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தன்னோட டெம்பரேச்சரை
மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க போகுது. The posterior sucker is formed by the fusion of dash segments, ரைட்டா? posterior sucker கடைசியில் இருக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய சக்கர் எப்படி இருக்க போகுது? by last 7, சரியா? by last 7 segments, ரைட்டா? எந்தெந்த segments மூலமா? கடைசி 7 segments மூலமா, சரியா? last 7 segments மூலமா. The existence of 2 sets of teeth in the life of an animal is called dash. கேட்டிருக்காங்க, ரைட்டா? என்னது? The existence of 2 sets of teeth in the life of an animal is called dash. இந்த ஆன்சர் என்ன? ஓகே, ஆன்சர் என்ன? டக் 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 சொல்லுங்க. குட் மார்னிங். எஸ், சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட் பசங்களா, சீக்கிரம் வாங்க. டிஃபோடன்ட், ரைட்டா? டைஃபோடன்ட், ரைட்? டைஃபோடன்ட், டைஃபோடன்ட்டுங்கிறதா டென்டிடேஷன், ரைட்டா? டென்டிடேஷன். அடுத்து the anterior end of leech has a lobe like structure called anterior end, பின்னாடி இருக்கக்கூடிய லோப், ஒரு லோப் மாதிரி இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் என்னது? சக்கர், உறிஞ்சுதல், ரைட்டா? இருமுனை தோன்றும் பல்லமைப்பு, இட் இஸ் கால்ட் சக்கர்ஸ், அதுக்கு பேர் என்னது? சக்கர் அப்படின்னு சொல்லப்படும். the blood sucking habit of leech is known as, ரைட்டா? லீச்சோட blood sucking habit, ரைட்டா? ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஹேபிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, தட் இஸ் சங்கியூவரஸ். என்னது பார்த்தியா? சங்கியூவரஸ், ரைட்டா? சங்கியூவரஸ். ஓகே, சங்கியூவரஸ், சரியா? அடுத்து டேஷ் செப்பரேட் நைட்ரஜன் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் இன் த ரேபிட். ரேபிட்டில் அதோட பிளட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை யார் செப்பரேட் பண்ணுறா? யார் செப்பரேட் பண்ணுறான்னா நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் வாட் பா? எதோட யூனிட் பா நெஃப்ரானு? நெஃப்ரான் வந்து எதோட யூனிட்? மகேஷ், ஐ வில் கீப் இட் எஸ் மகேஷ். ஓகே, நீங்கள் வேறு. ஓகே, கிட்னி. நெஃப்ரான் இஸ் யூனிட் ஆஃப் கிட்னி. Neuron is the unit of, neuron is the basic unit of neuron. Neuron யாரோட basic unit? Neuron யாரோட basic unit? nervous system, ரைட்டா? nervous system அல்லது brain னு சொல்லலாம். brain அல்லது nervous system னு சொல்லலாம், ரைட்டா? brain அல்லது nervous system. சரி, இதுக்கு இது ஆன்சரா இது ஆன்சரா? ரெண்டையுமே எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்டா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்க உருவாயிருக்காங்க. இவங்க எழுதினாலும் சரி, இவங்க எழுதினாலும் சரி. அதாவது இது ஆர்யன், இது ஆர்யனுக்குள்ளே இருக்கக்கூடிய, இது ரெண்டில் எது எழுதினாலும் கரெக்டு தான், ரைட்டா? இது ரெண்டில் எது எழுதினாலும் ரைட்டு தான், நோ ப்ராப்ளம் இன் தட், சரியா? ரைட். அடுத்து த ஸ்பைனல் நர்வ்ஸ் டேஷ் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ரேபிட். எத்தனை இருக்க போது? 37 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். முதுகெலும்பு எத்தனை இருக்க போது? 37 இருக்க போது, ரைட்டா? 37 இருக்க போது. True or false? An anticoagulant present in saliva of leech is called heparin. Anticoagulant என்னதுப்பா? coagulation அப்படின்னா இறுகி போதல் அப்படின்னு அர்த்தம். இறுகி போகாமல் இருக்கிறதுக்காக, ரத்தம் உறையாமல் இருக்க, ரத்தம் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறனால தான் ஆன்டிகாகுலேஷன் சொல்லப்படும். ஆன்டிகாகுலேஷன் ப்ரெசன்ட் இன் லீச்சோட பிளட்டு, அது பேர் என்னதுப்பா? What is the name? What is the name of that anticoagulant? That is ஹிருதின், ரைட்டா? ஹிருதின்கிற ஹார்மோன் என்ன பண்ண போகுது? நம்மளோட பாடியில் லீச் வந்து உள்ளே வந்து சக் பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம பாடியை விட்டு பிளட்டு வெளியே வந்துட்டாலே பிளட் என்ன ஆகிடும்? ஸ்டார்ட்ஸ் டு கிளாட். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆக போகிறதுல? கிளாட் ஆக போகிறது கிடையாது. ரத்தம் உறைதலை தடுப்பதற்கு தன்னுடைய எச்சிலிருந்து என்ன பண்ண போகுது? அது ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது ஒருத்தவங்கள, ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு செக்ரேட் சம்திங், ஒரு காம்பவுண்ட். அதுக்கு பேர் என்னது? ஹெப்பாரின் கிடையாது, அதுக்கு பேர் ஹிருதின், ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? ஹிருதின், அது பேர் ஹிருதின், சரியா? ரைட், அதுக்கு பேர் ஹிருதின். த வாஸ் டிஃபரன்ஸ் சர்வ்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த ஓவமா. வாஸ் டிஃபரன்ஸ் சர்வ்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஓவமா. என்ன பண்ண போகுது? வாஸ் டிஃபரன்ஸ் மொதல் யாரோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்பா? வாஸ் டிஃபரன்ஸ் present in which one? Male or female? vas difference is a male reproductive organ or female reproductive organ? சொல்லுங்க பார்க்கலாம். First of all, vas difference is a male reproductive organ. What vas difference என்னது?
male reproductive organ. So it is going to transfer sperm, not the ovum. Ovum வந்து என்னது? It is transferred through female reproductive organ. சரியா? Answer false. Diastema is a gap between premolar and molar teeth in rabbit. ஆமா கரெக்ட் தானே? Diastemaங்கிறது என்னது? ப்ரீமோலாருக்கும் மோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப். கரெக்ட் தானேப்பா? டயஸ்டீமாங்கிறது ப்ரீமோலாருக்கும் மோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப். ரைட்டா? அதுதான் சரியா? தட் இஸ் ட்ரூ. அடுத்து, the cerebral hemisphere of a rabbit are connected by band of nervous tissue called corpora quadrigemina. ரைட்டா? quadrigemina என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the cerebral hemisphere, இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதாம விட்டுருக்கேன். what is the explanation நீங்கள் சொல்லுங்க. the cerebral hemisphere of a rabbit are connected by the nerve tissue. கரெக்டா இல்லையா? is that right or wrong? it is false. the answer corpus callosum. ரைட்டா? cerebral hemisphere கிடையாது, corpus callosum வரப்போ. ரைட்டா? corpus callosum தான் வரப்போ. ரைட்டா? third question false. இது இல்லையா? இது ஃபால்ஸ் அந்த தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஒரே நிமிஷம். டயஸ்டிமா இஸ் a gap between premolar and molar teeth. தேர்ட் ஒன் என்ன ஆன்சரு? ஓகே, ரைட். கேப் பிட்வீன், ஓகே இந்த இடத்துல இது ட்ரூ இல்லையா? அது ஃபால்ஸு. பிட்வீன் இன்சிசார் வரும், அதனால கேப் இருக்க போது. ரைட்? இன்சிசார் அண்ட் மோலார் ப்ரீமோலார் கிடையாது, இன்சிசாருக்கும் மோலாருக்கும். சரியா? ரைட். ஓகே, இன்சிசார் அண்ட் மோலார். இதுக்கு வந்து கார்பஸ் கொலஸ்ட்ரம். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்கன்ஸு, மெம்பரின் கவரிங், அதுக்கப்புறம் லொக்கேஷன் இருக்குது. இது ஆன்சரா இல்லை கொஷினா? சரி, இங்கே பார்ப்போம். இங்கே ஆன்சர் ரைட்டா? பிரைன் என்ன பண்ண போகுது? பிரைன் இஸ் மெனிஞ்சஸ். ரைட்டா? பிரைனில் மெனிஞ்சஸ் இருக்க போது. மெனிஞ்சஸ்ன்றது என்னது? கிரேனியல் ஆக்டிவிட்டி, மண்டோடு சம்மந்தப்பட்டது. கிரேனியல் ஆக்டிவிட்டிங்கிறது என்னது? மண்டோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்? மண்டோடு சம்மந்தப்பட்டது. அடுத்து கிட்னி என்னது? ஒரு கேப்சூல் மாதிரி இருக்க போது. எங்கே இருக்க போகுது? அப்டாமினல் கேவிட்டி. ரைட்டா? அப்டாமினல் கேவிட்டினா அது இங்கே இருக்க போகுது. ரைட்டா? அப்டாமினல் கேவிட்டி. அடுத்து ஓகே, மயோபியாக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா சொல்கிறேன். ஹார்ட்டு, பெரிகார்டியம், மசில், மெம்பரின் கவர்ன், பெரிகார்டியம் என்க்ளோஸ்ட் இன் தொராசிக் கேவிட்டி. ரெண்டு பக்கம் இருபுறம் இருக்கக்கூடிய நம்மளோட நெஞ்சு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் தொராசிக் கேவிட்டி. ரைட்டா? லங்ஸ் வந்து ப்ளூரா, லங்ஸோட மசில் பேர் ப்ளூரா. இது என்ன அப்படின்னா மீடியாஸ்டேனியம். ரைட்டா? ஸ்டானம், மீடியானா மீடியம். ரைட்டா? மைண்டில் இருக்கக்கூடிய மீடியாஸ்டேனியம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? ரைட். மயோபியாக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன்? ஐ ஜஸ்ட் டிட் லேசர், லாசிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி பிளாக் கலர் இருக்குல்ல, நம்மளோட பிளாக் கலர் ரவுண்டு கார்னியான்னு சொல்கிறோம்ல. இந்த கார்னியா மேலே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க. லைக் லென்ஸ் மாதிரி இருக்கும். லென்ஸ் உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே இருக்க ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிடுவாங்க. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லேசர் லைட் பாஸ் பண்ணுவாங்க. ஹை சென்சிட்டிவ் லைட்டு. ரைட்டாக லைட்டை பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மசில்ஸில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக பண்ணுவாங்க. அதுதான் விஷயம். சரியா? ஓகே, லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் ஃபோர்த் ராங்கா? ஹார்ட், பெரிகார்டியம் கரெக்டு தானடா? ஹார்ட் பெரிகார்டியம் தானடா? ஏன்டா? ஹார்ட்டு பெரிகார்டியம்னா லொக்கேஷன் தப்பா சொல்லிட்டேனா? இதில் என்ன மிஸ்டேக்கு? இது மாற்றி வருதா? லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்கேன், அதில் டைப் பண்ணியிருக்கேனா? ரோஷித், அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன், அதை விட்டுருங்க. சரியா? ஓகே ரைட். இது மீடியா. ஆமாம், சென்டரில் இருக்குல்ல, அப்போ மீடியா டயஸ்டிமா,
ப்ளூரா வந்து enclosed in thoracic cavity அப்படியே மாறி இருக்கா ஓகேவா ரைட் மீடியாஸ்டீனியம் ரைட்டா மீடியாஸ்டீனம் சரி வாங்க क्वेश्चन ஆன்சர் போலாமா क्वेश्चन ஆன்சர் போலாமா shall we start the question answer ரைட் क्वेश्चन ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா லொகேஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகே ரைட் ரிவிஷன் எக்ஸாமை ப்ராப்பராக பண்ணுங்கள் அது மூலமாக பப்ளிக் எக்ஸாம் வரும் சரியா ரிவிஷன் எக்ஸாம் ஒழுங்காக படித்தாலே பப்ளிக் எக்ஸாம் படித்த மாதிரி தான் கிவ் காமன் நேம் ஃபார் ஹெர்துனியா கிரானுலோசா ரைட்டா ஹெர்துனியா கிரானுலோசாங்கிறது யாரோட காமன் நேம் இட் இஸ் கால்ட் இந்தியன் கேட்டல் லீச் ரைட்டா இந்தியன் கேட்டல் லீச் தான் அதோட பேர் ரைட்டா இந்தியன் கேட்டல் லீச் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர் லீச் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின் த்ரூ டிஃப்யூஷன் ப்ராசஸ் ரைட்டா லீச் எப்படி ரெஸ்பயர் பண்ண போது த்ரூ த ஸ்கின் மூலமாக என்ன பண்ணுது இது ரெஸ்பயர் பண்ணுது ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் த ரேபிட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா தட் இஸ் யூபிஎம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரைட்டா இங்கே பாரு கடைசியாக 22 இல்லை 23 24 ஹாஃப் இயர்லி ஏப்ரல் இந்த மாதிரி எல்லா தடவையுமே கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்கேன் 2033 10 பேர் 2023 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரைட்டா ரைட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐசிஎம் ரைட்டா ICPMM ஐசி பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா ஸோ அப்போ என்ன அர்த்தம் இன்சிசார் கெனைன்ஸ் ப்ரீமோலாஸ் மோலாஸ் ஸோ இன்சிசார் என்ன இருக்கும் 2/1 கெனைன்ஸ் என்ன இருக்கும் 0/0 ப்ரீமோலார் 3/2 மோலார் 3/3 சரியா இதான் இது டென்டல் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது ரைட்டா இன்னும் ஞாபகம் இருக்கா நான் சொன்னது 2033 ரைட்டா 2033 10 பேர் சேர்ந்து அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2023 அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறீடா 2033/1023 அப்படிங்கிறது ICPM மோடிங்கிறத விஷயம் ரைட்டா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ICPM மோடி அதுதான் எனது ஷார்ட்கட் ஸோ அப்போ தான் என்ன பண்ணணும் எனக்கு 2033 அதுக்கு கீழே 1023 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க ரைட்டா 2030/1023 அப்படின்னு சரியா ஓகே how many pairs of testes are present in leech right how many pairs of testes are present in leech there are 11 pairs of testes one pair in each segment from 12 to 22 segment right மொத்தம் எத்தனை இருக்க போகுது 11 pairs இருக்க போகுது எங்கே இருக்க போகுது 12th செக்மெண்ட்லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து how is diastema formed in rabbit சரியா ரைட் கவனிங்க இந்த கொஸ்டின் தான் அங்கேயும் கேட்டிருந்தாங்க அங்கே நம்ம வந்து மோலார்ஸ் அண்ட் ப்ரீமோலார்ஸ் நான் கொடுத்தது தட் இஸ் ராங்கு இட் இஸ் இன்சிசாஸ் அண்ட் ப்ரீமோலார்ஸ் ரைட்டா இன்சிசாருக்கும் ப்ரீமோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு ரைட்டா இன்சிசாருக்கும் ப்ரீமோலாருக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல அதாவது நம்மளோட கெனைன் டீத் என்னது நம்மளுக்கு கிடையாது ரைட்டா இன்சிசார் கெனைன் ப்ரீமோலார் மோலார் இந்த கெனைன் டீத் இல்லாமல் இருக்குல்ல அந்த கேப்பை தான் டயஸ்டிமா அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா இந்த கேப் இஸ் கோயிங் டு பி கால் டயஸ்டிமா இன்சிசாருக்கும் ப்ரீமோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு த 2 bronchis ரைட்டா 2 bronchiயோட எந்த ஆர்கன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா லங்கு bronchioles alveoli are the organs attached to the bronchi bronchiனா என்னதுப்பா ரைட் bronchiனா என்னது நம்மளோட லங்ஸ் வருதுல லங்ஸ் அதான் நம்மளோட விண்டு பைப்பு நம்ம மூச்சு குழாய் இருக்குல்ல இப்படி அது என்ன பண்ண போகுது ரெண்டாக பிரிய போகுது இதுதான் என்னது bronchi இதில் என்ன இருக்கும் லங்ஸ் இருக்க போகுது ரைட்டா இதில் என்ன இருக்க போகுது லங்ஸ் இருக்க போகுது ரைட் இதில் லங்ஸ் இருக்க போகுது இந்த லங்ஸில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தனித்தனியாக திருப்பி என்ன பண்ண போகுது இதுலேயும் பிரான்ச்சஸ் இருக்க போகுது இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஏர் பேக்ஸ் அட் த எண்டில் இருக்கும் அந்த ஏர் பேக்ஸ் எல்லாம் தான் இது ஆல்வியோலைன்னு சொல்ல போகிறோம் சரியா அது பேர் தான் இது ஆல்வியோலை அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ அப்போ லங்கு ஃபஸ்ட்டு லங்கு அதில் bronchioles இந்த பிரான்ச்சுக்கு பிரான்ச்சில் ரைட்டா இதுலேருந்து வந்து திரும்ப பிரான்ச் இருக்குல்ல bronchioles அதோட எண்டில் இருக்கக்கூடிய ஆல்வியோலைஸ் இதெல்லாமே தான் எங்கே அட்டாச் ஆகிருக்கு ப்ரான்கஸில் அல்லது ப்ரான்கையில் இருக்குது
இது bronchi, இது bronchioles, ரைட்டா? அதோட பிரான்ச் எல்லாத்துக்கும் பேர். சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர், குட். Which organ acts as a suction pump in leech? Leechல suction பம்பாக எந்த ஆர்கன் ஆக்ட் ஆகுது? The muscular pharynx found below the buccal cavity. அதோட buccal cavityக்கு கீழே இருக்கக்கூடிய muscular pharynx act as a suction pump. அதான் என்னது? suction பம்பாக இருக்க போகுது. அப்படி என்ன பண்ண போகுது? பிளட்டை சக் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. பிளட்டை சக் பண்ணிகிட்டே இருக்க போகுது. It is surrounded by large masses, unicellular glands, salivary gland. Right? Unicellular glands called salivary gland. நிறைய salivary gland மூலமாக அது என்ன பண்ண போகுது? சூழப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட், which compound is going to make the blood anticoagulant? பிளட்டை coagulate ஆகாமல், கட்டி ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஹிருதின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட்டா? ரைட்டா, ஹிருதின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான். சூப்பர், ஹிருதின் அப்படின்னு. நெக்ஸ்ட், வாட் டஸ் CNS ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஒன் ஆஃப் த முக்கியமான கொஷின்பா. ஒன் வேர்டில் கூட 2-3 தடவை இந்த கொஷினை கேட்டிருந்துருக்காங்க. ரைட்டா? CNS. CNSனா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் CNS? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதை பார்த்த உடனே நான் என்ன கேள்வி கேட்பேன், யாரால கெஸ் பண்ண முடியுமா? இந்த CNSஸை பார்த்த உடனே வேறு ஒரு புக்கின் கொஷின் நான் கேட்பேன். அது என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? பின்னாடி இருக்குது பயாலஜியில் ஒரு 4-5 லெசனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு லெசன்லேருந்து, ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்பேன். சொல்ல முடியுமா யாராவது? என்ன கொஷின்னு? எனி ஐடியா? ஓகே, இல்லையே. இதோட ஃபுல் ஃபார்ம் ஓகே. ஆல்கஹால் அஃபெக்டட் ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நர்வ், இல்லை ஏடிபி கிடையாது. டிஎன்எஸ். பிரேம் காட் இட். ரைட்டா? பிரேம் ஹஸ் காட் இட். ரைட்டா? ஓகே. என்னது? எது மூலமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆக போகுது? பொல்யூஷனில் பார்த்துருக்கோமா? நம்ம வேஸ்ட் பார்த்தோமா? வேஸ்ட்டில் எந்த வேஸ்ட்டை எரிக்கிறப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்? லெட்டை எரித்தோம். லெட்டை எரிக்கிறப்ப என்ன ஆக போகுது? நம்மளுக்கு நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட போகுதுன்னு பார்த்தோம். அதை கேட்ட உடனே, இல்லை அதை படித்த உடனே நான் என்ன சொல்லுவேன்? அதை படித்த உடனே அடுத்த கொஸ்டின் என்னது? லெட்டை ஞாபகம் வச்சுக்கோ. லெட்டுனாலே நம்ம மைண்டில் 2 ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபிசிக்ஸு, இன்னொன்று பயாலஜி. பயாலஜியில் லெட்டை பற்றி படித்தோன்னா நம்மளுக்கு நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக பாதிக்கும்னு படித்தோம். ஃபிசிக்ஸில் அதே லெட் என்ன பண்ண போகுது? நம்மளோட உயிரை காப்பாற்ற போகுது. யார்? லெட் ஏப்ரான். லெட் ஏப்ரான் நம்மளை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அல்லது ஜென்ரலாக இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க போகுது. ரைட்டா? பார்த்தோம்ல. ஓகே ஓகே, புதுசாக வந்திருக்கீங்களா? வெரி குட் வெரி குட் குட். சரியா? ஸோ அப்போ CNS ஒவ்வொன்றையும் எப்படி லிங்க் பண்ணணும்னு பாரு. இதெல்லாம் நம்ம திரும்ப 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 பார்க்குறப்ப, நம்ம பேசுகிறப்ப, யோசிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். சரியா? ரைட். CNS stands for central nervous system. அடுத்து, what are the teeth of rabbit called? Sorry, why are the teeth of rabbit called heterodont? ரைட்டா? heterodont ஏன் சொல்கிறாங்க? The teeth of rabbits are different type, so it is called hetero. heteron என்னதுப்பா? டாண்ட் அப்படின்னா பற்கள்னு அர்த்தம். ஹெட்டிரோனா ஒரே மாதிரி பல்லு இல்லையா, 2 பல்லும் வேறு 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 மாதிரி இருக்கா. ரைட்டா? பற்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கான். பற்கள் வித்தியாசமாக வேறு 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 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இட் இஸ் கால்ட் ஹெட்டிரோடன்ட். ரைட்டா? ஹெட்டிரோடன்ட், டிஃப்ரெண்ட். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த UPM கொஷின். ரைட். How does leech suck blood from the host? ரைட்டா? லீச் எப்படி ஹோஸ்ட்லேருந்து, அது இப்போ யார் மேலே அட்டை ஒட்டிக்கிட்டு இருக்கோ அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க மேலேருந்து எப்படி ரத்தத்தை உருவாக்க போகுது, எப்படி ரத்தத்தை உரிய போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் லீச் blood is sucked by muscular pharynx. ரைட்டா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். பிளட்டை யார் சக் பண்ண போகிறா? மஸ்குலர் pharynx. இந்த மஸ்குலர் pharynx எங்கே இருக்க போகுது? பிலோ த பக்கல் கேவிட்டி. ரைட்டா? பக்கல் கேவிட்டிக்கு கீழே இருக்க போகுது. பக்கல் கேவிட்டி கீழே இருக்க போகுது. The salivary secretion is poured into the wound. என்ன பண்ண போகுது? அது பக்கல் கேவிட்டிலேருந்து பிளட்டை உரியறப்ப அதே நேரத்தில் என்ன பண்ணுதான்? எச்சிலையும் துப்புதான். எங்கே? அது எங்கே கடிச்சிட்டு இருக்கோ அந்த கடிச்சிட்டு இருக்க அந்த புண்ணாக இருக்கும்ல, அந்த புண்ணில் தன்னோட எச்சிலை வேறு அது சுரக்குதான். The saliva contain an active substance called hyalurin which prevents the coagulation of blood. blood coagulate ஆகுது. blood உறைந்து போதல், ரத்தம் உறைதலை தடுக்குது. ரத்தம் உறையிறதை தடுக்கிறனால அழகாக நம்மளோட ஆளால் என்ன பண்ண முடியுது? சூப்பராக பிளட்டை சக் பண்ண முடியுது. பயங்கரமாக பிளட்டை சக் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து கொஷின் ஆன்சரில் அடுத்த கொஷின்,
Why are the rings of cartilages found in the trachea of a rabbit? Right? Why are the rings of cartilages found in the trachea of rabbit? Right? Rabbit oda trachea. அதாவது எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்க போகுது, ராபிட்டுக்கு மட்டும் இல்லை. வாட் இஸ் தட் கார்டிலேஜஸ்? ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் லங்ஸ் எப்படி வரைஞ்சேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் லங்ஸ் வரைஞ்சது நீ பார்த்தல, ரைட்டா? ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பைப்பாக இருக்காது, இந்த மாதிரி பைப்பாக இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த பைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ், அதாவது இந்த மாதிரி ரிங்காக இருக்குமா, ரைட்டா? யார் யாரெல்லாம் கறி கடைக்கெலாம் போயிருக்கீங்க? சண்டேலாம் கறி கடைக்கெலாம் போவீங்களா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தாலும் இதெல்லாம் படிக்கிறதுக்காகவாச்சும் போகணும், சரியா? நான்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் ஐ யூஸ் டு கோ சம்டைம்ஸ். அந்த பக்கம் போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன், நான் உன்ன மாதிரி 11th படிக்கிறப்ப சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஆடை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு போய் அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் சொல்லி சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. அதோட விண்டு பைப், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த எல்லாத்தையும் தனித்தனியாக போய் சொல்லிட்டு வந்து நான் பண்ணேன். அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கியா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா லங்ஸ் இருக்கும், ரைட்டா? இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி கார்டிலேஜஸ், பட் சிக்கன்லாம் போட்டுட்ருக்காங்கன்னா, ஓகே, ரைட், சரியா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா இருக்க போகுது, வரி வரியாக அப்படியே பைப்பு சுருளை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் தண்ணி குழாய் இருக்குல்ல, பைப்பு, தண்ணி பைப்பு இருக்குல்ல, அந்த தண்ணி பைப்பு எல்லாமே பிளைன் டியூபாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பெண்ட் ஆகிடும். அதே இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஹோஸ் பைப், ரைட்டா? ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஹோஸ் பைப் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஹோஸ் பைப்பு அவ்வளோ ஈஸியாக சிக்கல் விழுகாது, அவ்வளோ ஈஸியாக சிக்காது, அவ்வளோ ஈஸியாக மடங்கிறாது. மடங்கினாலும் தண்ணி வந்து வராமல் ஸ்டாப் ஆகாது. அப்போ ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கப்போ நம்மளுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஏரு அல்லது தண்ணி என்ன பண்ணும், எப்பயுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்க போகுது, எப்பயுமே அதிகமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம பயப்படுற மாதிரியோ அல்லது யோசிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, சிம்பிள். Why are the rings of cartilages found in trachea of the rabbit? இப்போ பிரச்சனை என்ன? ட்ரெக்கியாங்கிறது என்னது? இந்த விண்டு பைப்பு, ரைட்டா? நம்ம மூச்சு காற்று வருது இல்லை, மூச்சு காற்று நீ இங்கே கூட உன்னோட கழுத்திலே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீ பார்த்தீங்கன்னா இது சாஃப்டாக இருக்காது, யூ கேன் see that. உன்னால் உன்னோட தொண்டையிலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஞ்சம் நீ பார்த்தேன்னா ஒரு மாதிரி உனக்கு லேயராக தெரியும் உன்னோட இதுலேயே, ரைட்டா? இங்கே என்ன அப்படின்னா லேயராக தெரியும் கொஞ்சம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் தட், கொஞ்சம் லேயராக இருக்க போது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, trachea walls are supported by rings of cartilages which helps to free passage of air. ஃப்ரீயாக காற்று உள்ளே போயிட்டு வர்றது. காற்று போகலன்னு என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு காற்று வரலன்னு என்ன அர்த்தம்? நம்மளோட மூச்சு குழாய்க்குள்ளே, ரைட்டா? மூச்சு குழாய்க்குள்ளே விண்டு பைப்பு அல்லது ட்ரெக்கியாக்குள்ளே ஒழுங்காக காற்று போகலைன்னா நம்மளால் என்ன பண்ணுவோம்? பிரிஸ்காக இருப்போம், கரெக்டாக? காற்று போகலன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளோட தொண்டைக்குள்ளையா அல்லது மூக்கு வாய் வழியாக இருக்க போகிற காற்று ட்ரெக்கியா வழியாக போகலை. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? வாட் ஹேப்பன்ஸ்? காற்று போகலன்னா என்ன ஆகும்? காற்று போகலைன்னா என்ன ஆகும்? ஒரு 10 minutes காற்று போகலை, வாட் ஹேப்பன் டு அஸ்? வாட் ஹேப்பன்? நம்ம எல்லோரும் என்னது? மர்கே தான், அவ்வளோதான். எல்லோரும் மர்கே ஆகிடும், அவ்வளோதான். சோலி முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி தமிழ் மீடியம் PDF we are just updating டா. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் we are going to do தமிழ் மீடியம் ஆல்சோ, சரியா? நோ வரிஸ். Free passage of air, ரைட்டா? Trachea walls are supported by rings of cartilages which help in the free passage of air. ஏர் வந்து காற்று ஈஸியாக போயிட்டு வரதுக்காக நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? List out the parasitic adaptations in leech. Leechோட parasitic adaptation UPM, சரியா? அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? RIP, RIPS, அவ்வளோதான். RIP, ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான் முடிஞ்சுன்னா. ரைட், கவனிங்க. The suckers are the primary organs of blood sucking, ரைட்டா? The suckers are the primary organs of blood sucking. blood suck பண்ணுறதுக்கு சக்கர்ஸுங்கிறது தான் மிக முக்கியமான பிரெயினானது, ரைட்டா? ரைட், பிரெயினான மிக முக்கியமான ஒரு ஆர்கன். The blood is sucked by muscular pharynx. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டரா, திரும்ப இந்த பாயிண்ட்டை படிச்சுட்டு இருக்கோம், நிறைய தடவை இதை கேட்டிருக்காங்க, ரைட்டா? பார்த்தீங்களா? கொஷின் பேப்பர், ஜெயஸ்ரீயோட கொஷின் பேப்பர்லாம் வந்திருக்கான். மஸ்குலர் pharynx. அடுத்து leeches attaches itself to the body
by host, body of the host by anterior and posterior ends, ரைட்டா? லீச் என்ன பண்ணுமா, தன்னோட ஆன்டீரியர் எண்டு மூலமாக, ரைட்டா, தன்னோட ஆன்டீரியர்னா முன்னாடி முன்பற்களாலையும் சரி, ரைட்டா, அதே மாதிரி என்ன அப்படின்னா தன்னோட பின்னுங்கள், ரைட்டா, பின்னாடி ரெண்டையுமே வச்சு என்ன பண்ண போகுது, ரைட்டா, ரெண்டையுமே வச்சு தன்னோட ஹோஸ்டோட பாடியில் என்ன பண்ண போகுது, அப்படியே பயங்கரமாக போய் ஒட்டிக்க போகுது. தன்னோட ஹோஸ்ட் பாடியில் ரெண்டு பக்கமும் சேர்த்து போய் ஒட்டிக்க போகுது லீச். சரியா? நல்லா போய் என்ன பண்ண போகுது, ரெண்டு சக்கர்ஸையும் வச்சு ஒட்டிக்க போகுது. எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். எல்லாத்தையும் ஆனால் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். சரியா? ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு, leech attaches itself to the body host by anterior and posterior end of the body. The 3 jaws. leech நீ பார்த்துருக்கியா? 3 jaws, 3 jaw இருக்கும். leech வந்து Y ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி தான் லீச்சோட ஜா. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயில் இப்படி தான் இருக்கும். இந்த வாய்க்குள்ளே இப்படி தான் இருக்க போகுது. இப்படி தான் அது உரியும். இப்படி தான் உரியும். இப்படி போகும். நல்லா அதை பார்த்துருந்தேன்னா நீ யூடியூப்பில் ஒரு நாள் பார்க்க முடிஞ்சா பாரு. இப்படி இப்படி போகும். இப்படி 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 தான் போகும். அந்த உள்ளுக்குள்ளே போய் 3 விரலையும் இப்படி 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 போயிட்டே இருக்கும். இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு 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 வரப்போ நடுவில் இருந்து நம்மளோட சாலைவாக வரும். அது பக்கத்தில் அப்படியே பிளட் வேறு உள்ளே போகும். ரைட்டா? பிளட் வேறு உள்ளே போகும். ரைட்டா? ஸோ த 3 jaws இன்சைட். லீச்சோட படம் இருக்குல்ல உன் புக்கில், சயின்ஸ் புக்கில் இருக்குல்ல, பார்த்தது இல்லையா நீங்கள்? என்னடா இது? லீச்சு ஜா 3. இதில் இருக்கு பாரு லீச்சோட ஜா. இங்கே சூப்பராக தெரியுது பாரு. இந்த படத்தில் பார்த்தியா எப்படி இருக்குன்னு, அப்படியே பிளேடு மாதிரி, அம்பு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பான் நம்மால் என்ன பண்ண, அப்படியே இதை போய் அது மசில்ஸ் தான், ரைட்டாக, மஸ்குலர் ஃபேரிங்ஸ் தான், அது மசில்ஸ் தான். அது பாட்டுக்கு உள்ளே போய் என்ன பண்ணுது, இங்கெல்லாம் இருக்கு, சின்னதாக தெரியுது, இதில் நல்லா பெருசாக தெரியும். இதெல்லாம் வந்து அப்நார்மல், இதெல்லாம் வித்தியாசமானது கொஞ்சம், அதெல்லாம் நீ தேவையில்லை. அது இதை வச்சு தான் படம்லாம் எடுப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த பார் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர், இதை வச்சு ரத்தத்தை உரிய போது, வேறு இதை வச்சு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுக்கும், அப்படியே குண்டாக உருண்டை ஆகிட்டே இருக்க போகுது. ரைட்டா? தட்ஸ் இட். இந்த நல்லா தெரியுது பாரு. இதெல்லாம் இந்த மாதிரி தான் லீச்சோட சக்கர்ஸ் இருக்க போகுது. தட்ஸ் இட். சரி, ஓகேவா? ஓகே, பார்த்துட்டோம்ல, சூப்பரில். ரைட், அடுத்து எ ப்ரோட்டீன் கால்டு ஹிருதின். ரைட்டா? என்ன பண்ண போகிறோம், ஹிருதின் ஒரு ப்ரோட்டீன் இருக்கான். ரைட்டா? அட்டைப்பூச்சி. எஸ், அட்டைப்பூச்சி தான். வாமிட் வருதா? அப்போ 11th 12th போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக படிப்பீங்களே. அப்போ என்ன பண்ணுறது? பார்த்தாலே பயமாக இருக்கா? நான் சொன்னேன்ல, நான் ஆக்சுவலாக நானே இது வரைக்கும் பார்த்தேன். ரீசெண்டாக என்னோடய வீடு இப்போ வந்து அவுட்டரில் மாறி போனதுக்கப்புறம் மழை பெஞ்ச, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மழைலாம் பயங்கரமாக பெஞ்சதில் ஐ ஹவ் சீன் தட். அப்போ என்னோடய வீட்டு வாசலில் அது பாட்டுக்கு ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்போ தான். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் தட். அழகாக நடந்து போயிட்டே இருந்தேன். அது அழகாக தெரியுது, அதோட மசில்ஸை மூவ் பண்ணி போகிறதுலாம் சூப்பராக தெரியுது. அந்த மாதிரி a protein called hyaluron is produced in the salivary gland of leech to prevent the blood coagulation. Thus a continuous supply of blood is maintained. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுது, பிளட்டு உரையவே இல்லை, ரத்தம் உரையவே இல்லை. அப்போ என்ன பண்ண போகுது, அது பாட்டுக்கு சால்ட்டாக அப்படியே சர்ப் என்ன பண்ணிட்டே இருக்கும், உறிஞ்சிக்கிட்டே இருக்க போகுது. அப்படியே உறிஞ்சு ரத்தத்தை ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டே இருக்க போகுது. அடுத்து பாராபோடியா அண்ட் சீட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். ரைட்டா? பாராபோடியான்னு என்னதுடா, பாராபோடியா, சீட்டேன்னா என்னது, பாராபோடியான்னு என்னது, கிளாமிடோமோனஸ் இருக்குல்ல, கிளாமிடோமோனஸ் பார்த்துருக்கியா? கிளாமிடோமோனஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒன்று குண்டாக ஒன்று இருக்கும் கிளாமிடோமோனஸ், அதில் இப்படி ஒன்று நீளமாக ஒரு முடி மாதிரி வரும், அதான் என்னது, பாராபோடியா. சீட்டேன்றது என்னது, இந்த அமீபா, அதுக்கப்புறம் பாராமீஷியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதிலலாம் இருக்கும். அதோட அவுட்டர் பாடி. அவங்களே இப்படி தான் நகண்டு பாக்கி இப்படி தான் நகர்ந்து போவாங்க அவங்க. ஸோ இது எப்படி நகர்ந்து போகுது, டச் கால் இப்படி தான் நடந்து போகும். அதான் லீச்சுக்கு சுகர் இருக்கா, அதான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன்னு. சரி, ரைட். ஸோ ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். லீச் ஆல்சோ இன்ஜெக்ட் அண்ட் அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் த ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தேர் பைட். ரைட்டா? இதுவரை கவனிச்சிருக்கியா? அட்டைப்பூச்சி கடிச்சிச்சுன்னா அது தெரியவே தெரியாது, நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காது.
ஏன்னா அது என்ன பண்ண போகுது, ஒரு அனஸ்தட்டிக் மயக்க மருந்து அல்லது அந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஒரு உணர்ச்சியற்ற தன்மையை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அதுதான் எங்கள் விஷயம். இந்த கார்ப் தான் என்னது, நம்மளோட லீச்சோட மிக முக்கியமான பாட்டு தான் கிராப் என்னது, கிராப்பில் தான் என்ன பண்ணுப்பா, வாட் ஹேப்பன்ஸ் இன் கிராப் ஆஃப் த லீச்சோட கிராப்பில் என்ன நடக்க போகுது, blood is stored which gives nourishment to the leech. nourishment என்னது, எனர்ஜியை கொடுக்க போகுது. ரைட்டா, எஸ் வெரி குட். இப்போ அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன் நான். ரைட்டா, நம்மால் என்ன பண்ணுவான், பிளட்டை பூரா செக் பண்ணி க்ராப்பில் வச்சுக்குவான். ரைட்டா, உள்ளே என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே வச்சுக்கும். is stored which gives nourishment to the leech for several months. ரைட்டா, பல மாதங்கள் நம்மளோட டூயினோவில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம லீச்சு சக் பண்ண பிளட்டு 1 வருஷம் ஆகுமா அது முழுசாக டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. ரைட்டா, தீனி பை நல்லா தீனி ஸ்டோரேஜ் பேக் மாதிரி வச்சுருப்பான். ரைட்டா, 1 இயர் ஆகுமா நம்மளோட டூயினோவில் இருக்குது, மோர்டுன்னு டூயினோவில் இருக்குது. சரியா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூ டு திஸ் ரீசன் there is no elaborate secretion of the digestive juice and enzymes. அப்போ என்ன பண்ண தேவையில்லை, இதில் வந்து அதிகமாக டைஜஸ்டிவ் ஜூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அதுக்கப்புறம் என்சைம்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோ எலாபரேட், வெறும் இதுவே கார்ப்பில் இருந்து அதுவே மெதுவாக டைஜஸ்ட் ஆகி மெதுவாக போகும். ரைட்டா, லீச்லேருந்து மயக்கம் வந்து தயாரிக்கலாமா, அவ்வளோ தயாரிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஏன்னா அதுவே புல்கோண்டு குட்டியோண்டாக இருக்குது, அதனால் அதுக்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். சரியா, அதனால் அவ்வளோ தேவையில்லை, அதுலேருந்து அவ்வளோ நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா, ரைட், சரியா, ஓகே, சூப்பரா, குட். ஸோ பசங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங் ஆன்சர்ஸ். ஸோ நம்மளால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆன்சராக படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு லாங் ஆன்சர் படிக்க போகிறோம். ஸோ ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்டு இன் லீச் டு காம்பன்சேட் தேர் ஹார்ட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ரைட். தெர் ஆர் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ் இன் லீச்சஸ். பிளட் வெசல்ஸ்னு என்னது, வாட் ஆர் த பிளட் வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன், எனி ஐடியா? நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பேர் என்னன்னு தெரியுமா? நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோட பேர் என்னப்பா? நம்ம உடம்புல என்னென்ன பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது? எஸ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பேர் என்ன? ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் சொல்லலாமா? பிளட் செல்லுலாம் என்ன அப்படின்னா வேறு. பிளட் செல்லுங்கிறது என்ன அப்படின்னா WBC, RBC, பிளேட்லெட்ஸ்னு. பிளட் வெசல்ஸுங்கிறது ரத்த குழாய்கள் அப்படின்னு அர்த்தம். எது இருக்குது? ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ். ரைட்டா, ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் தான் பிளட் வெசல்ஸு. பிளட் செல்ஸ்னா தான் RBC, WBC வரப்போகுது. இப்போது இந்த லீச்சில் என்ன சொல்கிறாங்க, அப்படி உண்மையாக ஒரு பிளட் வெசல்லாம் கிடையாது, தனியாக அது போகிறதுக்குன்னு ஒரு டியூபெல்லாம் இல்லை. த பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை கெனால்ஸ். கெனால்ஸ்னால் என்னது, சின்ன சின்ன கால்வாய்கள் மாதிரி. அப்படியே ரத்தம் போய்கிட்டே இருக்குமா, ரத்தம் போயிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு போய்க்கோ, இந்த பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு போய்க்கோ அப்படின்னு ஒரு தடுப்பணைகள் மாதிரி கட்டி சின்ன சின்ன கால்வாய்கள் மாதிரி இருக்கப்போ தான் கால்டு ஹேமோகோலியோ கெனால்ஸ். ரைட்டா, ஹேமோகாலிக் கெனால்ஸ். தீஸ் கெனால்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃப்ளூயிட். என்ன ஃப்ளூயிடு? பிளட் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதால். தெர் ஆர் 4 longitudinal canals. One is dorsal lying above the elementary canal. elementary canal என்னது, வயிறு அந்த மாதிரி சொல்ல போகிறோம், அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்க போது dorsal in elementary canal. ரைட்டா, elementary canal. another ventral lying below the elementary canal. elementary canalக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று. ரைட்டா, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு இருக்க போது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா the remaining 2 and lateral lying on either side of the elementary canal. இப்போ இதான் elementary canalனா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சரியா, இதுலேருந்து எல்லா பக்கமும் பிரிஞ்சு போகுது, அதுதான் விஷயம். ரைட்டா, these 4 canals are connected together at the posterior end. There is no heart, but the lateral channels serve as a heart by being contractile. They have valves inside. The dorsal and ventral channels are non-contractile, having no muscular walls. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 4 பேரும் தனியாக என்ன பண்ண போகிறாங்க? ரைட்டா, இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, ஜஸ்ட்டு பின்னாடி வந்து கனெக்ட் ஆக போகிறாங்க. 4 பேர் கனெக்ட் ஆகி அதுதான் ஒரு ஹார்ட் மாதிரி என்ன பண்ண போகுது, செயல்பட போகுது. ரைட்டா, அதுதான் என்னது, ஹார்ட் மாதிரி, ஒரு இதயம் மாதிரி செயல்பட்டு அதுலேருந்து தான் எல்லா பக்கமும் பிளட்டு போகுது. ஜஸ்ட்டு பிளட்டு போனால் போதும், உயிரோடு இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரியா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு வரப்போகுது. அப்படி தான் இருக்க போகுது. அதுதான் ஜென்ரலாக டைஜஷன். அதாவது ஹார்ட் வந்து இல்லாட்டியும் அதில் எப்படி பிளட்டு சர்க்குலேட் ஆகுது. இதில் மெயினாக நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, மொதல் பாயிண்ட், பிளட் வெசல் இருக்காது,
அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா கெனால்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. கெனால்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கல, அந்த கெனால்ஸ் எங்கே இருக்குது? எலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று, ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று, அப்படி எழுது. ரைட்டா? ரைட்டு லெஃப்ட்டுங்கிறதுக்கு பதிலாக யூ கேன் புட் இட் ஆன் எய்தர் சைடு ஆஃப் தி எலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு போட்டுக்கும். அடுத்து இந்த 4 பேர் எங்கே கனெக்ட் ஆகிருக்காங்க? இதை நீ பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். 4 சென்டென்ஸ் தான் நச்சுன்னு. என்னென்னு எழுத போகிற? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு நோ பிளட் வெசல்ஸ். ரெண்டாவது என்ன எழுத போகிறீங்கப்பா? ரீப்ளேஸ்டு பை ஹேமியோகோலிக். ரைட்டா? ஹேமியோகாலிக் கெனால்ஸு. இந்த கெனால்ஸ் எங்கெங்கே இருக்க போகுது? எலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று, லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. 4 பேர் எங்கே கனெக்ட் ஆக போகிறாங்க? போஸ்டீரியர் ரெண்டில். ரைட்டா? கனெக்டட் டுகெதர் த போஸ்டீரியர் ரெண்டு. there is no heart but the lateral channel serve as a heart. lateral channel பின்னாடி இருக்கக்கூடிய யார்? இந்த நம்ம பின்னாடி இதில் ரெண்டாவதாக பார்த்தோம்ல, இந்த லேட்ரல் லைன் சைடில் இருக்கக்கூடியவங்க தான் ஹார்ட்டாக ஆக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். they have valves inside. values இல்லை valves நினைக்கிறேன். ரைட்டா? valves. the dorsal and ventral channels are non contractile having no muscular walls. நீங்கள் இது வரைக்கும் எழுதினா கூட போதும், எனக்கு இது வரைக்கும் எழுதினாலே போதும். சரியா? that's it. இதுதான் மெயினான விஷயம். 4 ஓட்ட மாதிரி இருக்க போது அது வழியாக பிளட்டு உள்ளே போயிட்டு வரப்போகுது. தட்ஸ் இட். இதுதான் என்ன அப்படின்னா ஹார்ட் மாதிரி எது செயல்படுதுன்னு கேட்டதுக்கான ஆன்சர். கிளியரா? கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், குட், ரைட். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு. ஓகே, now இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச்சஸ். ரைட்டா? லீச்சில் எப்படி லோகோமோஷன் நடக்குது அப்படின்னு. சரியா? ஓகே, ரைட், கவனிங்க. லோகோமோஷன் லீச் டேக்ஸ் பிளேஸ் பை லூப்பிங் ஆர் கிராலிங். ரைட்டா? லூப்பிங் ஒன்று லூப் ஆகிறது அல்லது கிரால்னா என்னது? ஊர்ந்து போகிறது. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் brought about by the contraction and relaxation of the muscles. மசில் வந்து சுருக்கம் அடைகிறதும் விரிவடைகிறதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, இது சுருங்க போகுது. இந்த மசில்ஸ்லாம் சுருங்கி அதுக்கப்புறம் விரியுது, சுருங்கி விரியுது. சரியா? கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ். இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்குரியது. இங்கே பாரு, என்கிட்ட ஒன்று கிடச்சிருக்கு. நான் காலையில் யூஸ் பண்ணிடுறது. இது மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாரு, இப்படி பண்ணால் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சா? ரைட்டா? இது கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இந்த பக்கம் இப்படி ரிலாக்ஸ் ஆகுது. ரைட்டா? நல்லா கவனிங்க, நான் இங்கே வச்சுருக்கேன். ரைட்டா? ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் ஹியர். இப்போ என்ன பண்ணுது? இது கான்ட்ராக்ட் ஆகுது, இப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிறப்ப இந்த பக்கம் யூ கேன் see that. உனக்கு தெரியுதா நான் எப்படி வச்சுருக்கேன்? இப்படி இருக்கா? ரைட்டா? இப்படி இருக்கா? இப்படி இருக்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் திருகிறேன். யூ கேன் see that. உனக்கு தெரியுதா? நான் நேராக வச்சுருந்த இமேஜ் எப்படி மாறுது பாருங்கள். நேராக வச்சுருந்தேன், இப்போ நேராக தான் வச்சுருக்கேன். எனக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுது? இப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. இப்படி கான்ட்ராக்ட் ஆகிட்டு திருப்பி இப்படி வருது. இப்போ பாரு, அடுத்து திருப்பி கான்ட்ராக்ட் பண்ணுறேன், திருப்பி இது கான்ட்ராக்ட் ஆகுது, அடுத்து திரும்ப கான்ட்ராக்ட் ஆகுது, திருப்பி இப்படி வருது. இப்படி கான்ட்ராக்ட் ஆகி வரப்போ என்ன ஆகுது? இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திரும்ப போகுது. ரைட்டா? ஸோ அப்போ கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். கான்ட்ராக்ட் ஆகுது, அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது. கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி ஆகுது. பின்னாடி இருக்கவங்க போய் முன்னாடி தள்ளுறாங்க, முன்னாடி இருக்கவங்க பின்னாடி போகிறாங்க. ரைட்டா? அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தீஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் brought about by the contraction and relaxation of muscles. The two suckers, யார் சக்கர்ஸு? ஒன்று anterior sucker, இன்னொன்று posterior sucker, serve for attachments during movement on a substernum. ரைட்டா? முன்னாடி இருக்கவனும் பின்னாடி இருக்கவனும் என்ன பண்ணுவாங்க? இதோட பாடியில் இருக்கக்கூடியவங்கள, ரைட்டா, முன்னாடி இருக்கக்கூடியதும் பின்னாடி இருக்கக்கூடியதும் என்ன அப்படின்னா போய் அட்டாச் ஆகிடுவாங்க. இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஒருத்தவங்க பிடிச்சிக்குவாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இங்கேருந்து எடுத்து கான்ட்ராக்ட் ஆக போகிறாங்க. அடுத்து இவங்க இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது போய் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அப்படியே 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க? ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்க மூலமாக தான் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்து நகர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து ஸ்விம்மிங் மூமெண்ட். லீச்சஸ் ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்டுலேட்டிங் மூமெண்ட் இன் த வாட்டர். ரைட்டா? அன்டுலேட்டேட்டிங். ரைட்டா? இதோட மீனிங் என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? அன்டியூலேட்டிங். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ இதோட மீனிங் என்னன்றதை இன்றைக்கி வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரியா? அன்டியூலேட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கீழே பண்ண போகிறீங்க. ரைட்டா? அசையாமையா, பாம்பு நத்தை, அந்த மாதிரி என்னது அன்டியூலேட்டிங் மூமெண்ட்ஸ் இன் த வாட்டர். அதாவது என்னது? நெளிஞ்சுக்கிட்டே ஸ்லாஷ் அப்படி என்ன பண்ண போகுது? ஸ்லாஷிங் மாதிரி ஸ்விம் பண்ணுறது. அதாவது நல்லா கவனிங்க,
நிலத்தில் இருக்கப்ப சாலிட் சர்ஃபேஸில் இருக்கப்ப நான் என்ன சொன்னேன், கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். அதே அதில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாதிரி அல்லது அப்படியே தெரிக்கிறது மாதிரி ரைட்டா. அண்டர்லேட்டிங்னா ஒன்று அப் அண்ட் டவுன் மோஷன், இல்லை இப்படி 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 ஸ்லாஷிங் மாதிரி ரைட்டா, பாம்பு போகிற மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஸ்விம் பண்ணுறது பார்த்துருக்கோம் நம்ம சரியா. எஸ், அந்த மாதிரி இருக்கிறதா அன்டிலேட்டிங் மூமெண்ட் இன் த வாட்டர் அப்படி இருக்கப்போ. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா நம்மளோட லீச்சை சூப்பராக ஜிக் 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 ஜிக்னு என்ன பண்ணுது, நகருது. அலை அலையா அல்லது மேலே கீழே போகுது அந்த மாதிரி இருக்கிறதா நம்மளோட லீச் மூமெண்ட் இன் வாட்டர். ஸோ நிலத்தில் எப்படி, அதான் நார்மல் ஹார்ட் சர்ஃபேஸில் எப்படி இருக்குது, வாட்டரில் எப்படி இருக்குது, இது ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஸோ கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ரைட், அடுத்து என்னது? ரைட். ஸோ குட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் அ லேபிள்டு டயக்ராம். இதுக்கு டயக்ராம் நான் எடுத்துகிட்டு வரல, ஆக்சுவலாக நீங்கள் டயக்ராம் இருக்கா டயக்ராம் வரையணும். ஸோ இந்த டயக்ராம் யார் யாருக்கெல்லாம் தெரியும், எவ்வளோ பேருக்கு இந்த டயக்ராம் தெரியும்? இந்த டயக்ராம் நம்ம போன தடவை பார்க்கல. இது வரைக்கும் இந்த கொஷின் வந்து லாஸ்ட்டாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து செகண்ட் இயரில் இந்த கொஷின் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த டயக்ராம்லாம் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். இந்த டயக்ராம்லாம் வரைய தெரியுமா? யார் யாருக்கு வரைய தெரியும், யார் யாருக்கு வரைய தெரியாது? ஓகே, யார் யாருக்கு வரைய தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், பார்க்கணும் சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வி வில் கீப் திஸ் கொஷின் அ செப்பரேட். நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஷினை நம்மளோட ஒன் டே டீட்டெயில் இருக்கிற நம்மளோட ஓடி ஸ்கொயர் வரப்போகுது. ஸோ கோயிங் டு ஸ்டார்ட் ஓடி ஸ்கொயர் வெரி சூன். மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓடி ஸ்கொயருக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தாறுமாற 2-3 கொஷின் 4-5 கொஷின் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கும் ஓடி ஸ்கொயரில் படிக்கிறதுக்கு. கண்டிப்பாக உனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ரைட், சூப்பர். கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஸோ ஐயூபேக்கோட வீடியோ இன்றைக்கி சாயங்காலம் ஒன்று வரப்போகுது. இது வரைக்கும் யாரும் ஐயூபேக் பார்க்கலனாலும் இன்றைக்கி ஈவினிங் ஒரு தடவை ஐயூபேக் ரெக்கார்டட் வீடியோ வரப்போகுது. யாருக்காவது தேவையா ஐயூபேக் ரெக்கார்டட் வீடியோ? யாருக்காவது தேவையா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் ஐயூபேக் ரெக்கார்டட் வீடியோ? ஐயூபேக் யார் யாருக்கு தேவை? இன்றைக்கி ஒரு தடவை நான் ஈவினிங் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ரைட்டாக. ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரியா. கண்டிப்பாக அதை பாருங்கள். ரெக்கார்டட் செஷன் வரப்போகுது. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் இட். இன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா. ரைட், நாளைக்கு நம்ம திருப்பி இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் கிடையாது. நேற்று ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு, இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் கிடையாது. நம்மளோட டைம் டேபிள் படி நாளைக்கு காலையில் தான். ஸோ நாளைக்கு காலையில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பபாய், சி யூ. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ, டாடா, பபாய்.